நேற்று நாங்க போராட்டம் பண்ணோமா, எங்க ஜோன் ஆபீசர் அந்த அந்த பெரிய அதிகாரி வந்து உங்களுக்கு நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் வாங்கினாங்க. எங்க தலைமையில போனாங்க. போனதுக்கு என்ன சொன்னாங்க தெரியல. வாங்க ஜோனாண்டன்னு எங்க நிர்வாகிகளாம் கூட்டாங்க. ஜோனாண்ட வந்தோமா, இன்னும் முறையா அதுதான் கேட்கணும். எங்களை இழுத்துட்டு பாருமா, கையெல்லாம் பாருமா. இந்த போலீஸ்காரங்களை விட்டு அடிக்க விடுறாங்கன்னா எப்படிமா அது? இந்த போலீஸ்காரங்க விட்டு அடிச்சா நாங்க எப்படிமா விட்ட? நாங்க செத்துருவோமா? நாங்க செத்துருவோம். நாங்க இருக்க மாட்டோமா? நாங்க செத்துருவோம். நாங்க வாயெடுத்து அந்த வேலையால தான். இந்த வேலையில இருக்கும்போது நாங்க இருந்தா என்ன இல்லைன்னா நாங்க செத்துருவோமா? ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. அதாவது 5 வருஷத்துக்கு மேல செஞ்சா பணி நிரந்தரம் பண்றேன்ட்டு வாக்குறுதியில கொடுத்தாரு. இன்னும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல. இப்ப நாங்க கேக்குறது என்னன்னா, எங்க சங்கத்துக்கு ஒரு ஆபீஸ் வேணும். அதாவது ரிப்பன் மாளிகையில ஒரு ஆபீஸ் வேணும். 3500 பேர் மேல இருக்கும். எங்களுக்கே ஆபீஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ஒத்துக்கிட்டாலும் இப்ப எங்களுக்குன்னு ஒரு முடிவு வந்துச்சாங்க. போராடுவது தானே வந்தது. இப்ப நாங்க கேக்குறது என்னன்னா, பணி நிரந்தரன்றது ஒரு கோரிக்கை வச்சோம். அது இன்னும் நடக்கல. 5 வருஷத்துக்கு மேல, அதாவது 5 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவங்கள பணி நிரந்தரம் பண்றேன் நாங்க பண்ணல. நாங்க எல்லாமே 15 வருஷம் 20 வருஷம் மேல தான் செய்யறோம். எங்களையும் பண்ண மாட்டாங்க. எங்க ஜோன் இது. நாங்க வேலை செய்யற ஜோன்ல போலீஸ்காரெல்லாம் வச்சு வெளியே தத்துறாங்கன்னா நாளைக்கு யாரு வேலை செய்யறது? யாரு வேலை செய்யறது? நாளைக்கு நாங்க தான் வரணும். போலீஸ்கார் வர மாட்டாங்க. நாங்க தான் வரணும். நாங்க தான் கிளீன் பண்ணணும். எங்க கோரிக்கை என்னன்னா, முதல்வரை சந்திக்கணும். எங்க கடிதத்தை எடுத்துட்டு போய் அவர் கையில கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு மேல செஞ்சவங்கள பணி நிரந்தரம் பண்ணணும். எங்களுக்கு ஆபீஸ் ரெகுலரா முடிவு ஆகணும். அதுதான் எங்க கோரிக்கை. எங்க இது இப்ப இந்த மாதிரி அராஜகத்துல பண்ணாங்கன்னா எங்க போராட்டம் தொடரும். அதாவது எங்க போராட்டம் தொடரும். நன்றிமா. நாங்க வயிற்றுலயே வாயில அச்சுக்கணும். எங்களுக்கு நிலைமையே இல்ல. எங்க உரிமை இல்ல. எங்களுக்கு உரிமையே இல்லாத ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டு மக்களை நாங்க தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்தானே நாங்க. எங்களுக்கு ஏன் நீங்க செய்ய மாட்டேங்க? தீவிரவாத ஊர் விட்டு ஊர் வட்ட மாட்டாங்க. சொல்லு, ஓட்டு போடும் போது மக்கள் தேவை. ஓட்டு வாங்கின பிறகு நீ யாரோ நான் யாரோ இப்படியா பண்றது? இந்த மாதிரி பண்றதா? ஒரு ஓட்டுநருக்கு, எம்எல்ஏ ஓட்டுநருக்கு 25,000 சம்பளம் நிரூபிக்க முடியும் உங்களால? ஒரு ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் சம்பளம் தான் வாழ்வாதாரம் இருக்கணும். தூய்மை பணியாளருங்க, உங்க வீட்டு குப்பையை எடுக்கிறோங்க. நாங்க எல்லாத்தையும் நாங்க அள்ளி குப்பை போடுறோம். எங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது 1 ரூபாய் ஏத்துறாங்க. 1 ரூபாய் என் வீட்டுக்கு சொல்லு. ஆனா அதுதானே என் வீட்டு பெண்களுக்கு ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா கூட சரிண்ணா, மகப்பேறு விடுப்புன்னு ஒண்ணுமே இல்லைண்ணா. ஏன்னா நாங்க அவ்வளவு திண்ட தகாதவர்கள். நாங்க எந்த ஆட்சி வந்தாலும் எங்களை ஏன்னா ஒதுக்கி வைக்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நீங்க நல்லது செய்வீங்கன்றதுனால உங்களை வாக்களிச்சு நீங்க வரணும். எங்க அண்ணா வந்தா பண்ணுவாரு, என் தளபதி வந்தா பண்ணுவாரு, நாங்க எங்க விஜய் அண்ணா பண்ணுவாரு, எல்லாம் பண்றேன். நாங்க என் வீட்டு பெண்களை மதிக்க சிங்கப்படைன்னு ஒரு பெண்கள் இது ஆரம்பிச்சு சந்தோஷமா இருந்துச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த ஆட்சியில. என் வீட்டு பெண்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட உரிமை இல்லையா? அதுக்கு லீவு கிட்டா கூட உங்களுக்கு நீங்களா கான்ட்ராக்ட் ஒர்க்கரு, உங்க மகப்பேறு விடுப்பு கிடையாதுன்றீங்க. இது அரசு ஊழியர்களுக்கு 3வது குழந்தை பெத்துக்கிறதுக்கு கூட உங்களுக்கு 1.5 வருஷம் தர நாங்க லீவுன்னு சொல்றீங்க. சம்பளத்தோட தராங்க. எங்களுக்கு ஏன் தர மாட்டேன்றீங்க? நாங்க என்ன பண்ணோம்? என்ன பாவம் பண்ணோம்? இந்த தமிழ்நாட்டுல பிறந்தது பாவமா? இந்த பூர்வ குடிகளா இருக்கிறோமே, தமிழ்நாட்டில் பூர்வ குடிகளா இருக்கிறோம், நாங்களாம் பாவம் பண்ணிட்டோமா? எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு கொஞ்சமாச்சு. என் பேரு புச்சிபாபு, உழைப்போர் உரிமை இயக்கம் மண்டல 8வது மண்டல தலைவர். நானு என் பேரு புச்சிபாபு. நான் தூய்மை பணியாளராக இருக்கிறேன் 8வது மண்டலத்துல. காவல்துறை ஏன்பா இங்க சாகுறேன்னு கேக்குறாங்க. என்ன ஏன் வீட்டுல சாகுறதுக்கு? இங்க வண்டிக்கையில சாகணுமா? அவன் வேலை போயிடும். அவரு மேல வேலை மேல இருக்கிற அக்கறை எங்க மேல இல்லையா? எங்களது உயிர் இல்லையா? எங்க உயிரை கூட நாங்க துச்சமா நினைச்சுதான் வேலை செய்யறோமே. ஏன்னா இந்த வேலையை நாங்க அவ்வளவு ஆசையா செய்யறோம். இந்த உழைப்போர் உரிமை இயக்கத்துல மாநில தலைவர் அவர் எங்களுக்கு பாரதி என்றவர், அவர் எங்களை வழி நடத்துற விதம் அப்படி அவ்வளவு அருமை. இந்த வேலையை இப்படிதான் செய்யணும். நீங்க சுத்தமா செய்யுங்க.
நீங்க வேலை செஞ்சா மட்டும் தான் உங்கள்ட்ட உரிமையை கேட்க முடியும்ன்றது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்காரு. நாங்க வேலையை முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கிறோமே, வேலை செய்யாம வரல. என் கடமையை செஞ்சுட்டேன், உரிமையை கேட்கறதுக்கோசம் வந்திருக்கிறேன். இது கொடுக்கறதுக்கு என்ன முதலமைச்சர், எங்களை சந்திக்கிறதுக்கு என்ன? எங்க அண்ணன் தானே, எங்களை வந்து சந்திங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து எங்களை வந்து பாருங்க. நாங்க வந்து பாக்குறோம், நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எத்தனை நாள நாங்களும் போராடுறோம். எங்களுக்கு ஒரு மனசாச்சு, எங்களுக்கு மனசு எங்களுக்கு புள்ள குட்டிங்களா, எங்க கூட புருஷ முன்னாட்டீங்களா கேட்கறதுக்கு 3 மாசமா பண்ற சொன்னாரு. எல்லாமே பண்ண இப்ப என்ன பண்றாங்க? நாங்க அவரை பாக்கணும்னு கேட்டிருந்தோம். ஆனாலும் அதுக்கு டைம் இல்ல. நாங்க போராட்டம் பண்ணி கேக்குறோம். போராட்டம் பண்ணி கூட இந்த மாதிரி பண்றாங்க. சார், நாங்க 3 மாசமா லெட்டர் கொடுத்திருக்கிறோம். உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பா 3 மாசமா லெட்டர் கொடுத்தோம். 3 மாசமா எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் வரல. எங்க லெட்டர் வந்து வாங்கி பக்கத்துல தான் வைக்கிறாரு கமிஷனர். சிஎம் பாக்குறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க தூய்மை பணியாளர் 10-15 வருஷமா நாங்க வேலை செய்யறோம். எல்லா ஆட்சியிலயும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு. சரி, மாற்றம் அமைஞ்சா மாற்றம் கிடைக்குன்ட்டு நாங்க டிவிக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். எங்களுக்கு டிவிக்கு சரி, அவர் சிஎம் சார் அவர்கள் எங்களுக்கு எந்த ஒரு பார்க்கவோ சந்திக்கவோ எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மனு கொடுக்க போனா வெளியில தான் நின்னுட்டு வெளியே வரோம். மனுவை கூட கொடுக்கறதுக்கு விட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு மாற்றம் வந்து கூட பிரயோஜனம் கிடையாது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு வார விடுமுறை இல்ல. எங்க வார்டுல வந்து பாத்ரூம் வசதி கூட இல்ல. எங்க ஆளுங்க தூய்மை பணியாளர் இறந்துட்டா 1 ரூபாய் காசு கூட கிடையாது. நாங்க சென்னை மாநகராட்சி ஆளே இல்லன்றாங்க. நாங்க சும்மா தான் வேலை செய்யறோம். எங்களுக்கு வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சு கூட ஒரு பிரயோஜனம் இல்ல சார். நாங்க வந்து கஷ்டப்படுறோம். என் பேரு பூங்கோடி. நாங்க 15 வருஷம் சர்வீஸ் சார். எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்வரை சந்திக்கணும், எங்களுடைய பிரச்சனையை முதல்வர் கேட்கணும். மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சின்றாங்க. தூய்மை பணியாளர் வந்து காவல்துறை கைது செய்யும் போது நம்மளுடைய ஒருத்தர் யாரும் தெரியல உள்ள வந்துட்டு கைது தடுத்து நிறுத்தி நீங்க எதுவும் போராட்டம் எதுவும் பண்ணாதீங்க, நான் மினிஸ்டருடைய ஆளு, நான் உங்களுக்கு பேசி நான் சுமூகமா முடிச்சு தரேன், நீங்க எதுவும் கைது போராட்டம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாரு. அப்ப கேட்கும்போது யாருன்னு கேட்கும்போது நீங்க வந்து நான் வந்து மினிஸ்டருடைய ஆளு, மினிஸ்டருடைய பிஏ நான் உங்களுக்கு பேசி நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கேன். நேற்று இதே நடந்தது ஒரு விஷயம். இன்னைக்கு தொடர்ந்து இதுமாதிரி ஒரு போராட்டம் நடக்கும்போது, சுமூகமான விஷயம் நடக்கும்போது, காவல்துறை நடக்கும்போது உள்ள ஒரு மர்மமான முறையில் நபர் வந்து தொடர்ந்து இதே மாதிரி அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறை உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கணும் சொல்லி நேற்று சொல்லியிருக்கோம். இன்னைக்கு நாங்க கோரிக்கை வச்சு காவல்துறை கிட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெரியல, இங்கதான் இருந்தாரு, இப்ப தெரியல எங்க போயிருக்கான்னு தெரியல. அது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சுமூகமான முறையில் அவங்க பேசி தீர்த்தாங்க.